ஹalleluya 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 ஹalleluya. பிதாவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகா பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு மகிமை 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 மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். அக்கினி ஜாலை கத்த கண்களை உடையவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah hallelujah hallelujah. நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah 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 hallelujah. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளை கூட தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாத காலம் பொழுதை காணும்படியாக உயிர் தெழுந்த நாளை காணும்படியாக ஆண்டவரே நீ பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya hallelujah hallelujah. Praise the Lord 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 praise the Lord. Hallelujah 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 hallelujah. ஆண்டவரே இந்த நல்ல காலை பொழுதை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரே வீடுகளிலாய் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலாய் இருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட இந்த காலை நேரத்தில் நீ பேசுவீராக. தகப்பனே உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக தேவ பிள்ளைகளாய நாங்கள் இருக்கிற இடங்களில வீடுகளில அப்பா முழங்கால்களை மடக்கி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுது நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிதாவே உடைய நாமம் மகிமைப்படும்படியா தேவ பிள்ளைகளாய் நாங்கள் இந்த ஆராதனையில ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல கூடி ஆராதிக்க முடியாமல் கொள்ளை நோய்களினாலும் பிரச்சனைகளினாலும் தத்தெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இதெல்லாம் கொள்ளை நோய்களும் நீங்கி போய் அதி சீக்கிரத்துல தேவ பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல உதாலயத்துல கூடி உம்மை ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த எல்லாரோரே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த கால பொழுதுல பாடுகிற பாடல்கள் கேட்கிற தேவ வசனம் எல்லாம் எங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை ஆண்டவரே அடுத்த கட்டத்தில் கொண்டு போகத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரப்பட்டு தெய்வ பிள்ளைகள் கூடி இருக்கிற அந்த இடம் தெய்வீக மகிமையினால நிரப்பட்டு ஆண்டவரே பிள்ளைகள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். அந்த வீடுகளில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நீரைகளை நடத்தும் பாடல்களை பாடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை பலத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நாம் மகிமைப்படணும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். தொடர்ந்து சில பாடல்களை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லாருக்கும் தெரியாத ஒரு பாடல். நாம் இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்களில் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி மகிமை தேவ மகிமை வெளி
நாட்கள் எல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம்.
Thank you.
இந்த காலை நேரத்துல நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா வழிகளையும் கர்த்தர் உடைத்து, எல்லா மலைகளையும் உடைத்து அவர் நமக்கு ஒரு புதிய பாதை, ஒரு புதிய வழியை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். நாம் வேதம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? வனாந்தரத்தின் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்கும் என்று வாக்குரைத்த கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்காக ஒரு புதிய வழிகளை திறக்க போகிறார். எந்த கொள்ளை நோய்களாக இருக்கட்டும், எந்த விதமான வாதைகளாக இருந்தாலும் சரி, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு காலையில நம்முடைய தேவ சமூகத்துல தாழ்த்தி அவருடைய நாமத்தை நாம் தேடுவோம் என்று சொன்னார். நாம் பாடினது போல அபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர். பாண்டுவை கலங்காதே, திகையாதே,
அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நிச்சயமாகவே ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு விஷயம் கூட இந்த கால நேரத்தில் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட சேர்ந்து சொல்லுவோமா? கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு கொண்டு, கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு கொண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். எஸ், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு கொண்டு. ஒருவரு கூட கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு கொண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு. எந்த விஷயத்தின் மேல் கலங்கி கொண்டு இருக்கிறோமோ, எந்த விஷயத்தை குறித்து வாரப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, ஆண்டவர் அழகாக தெளிவாக இந்த உயிர் தெழுந்த கால நேரத்தில் நம்மோடு கூட சொல்லுகிறார், நிச்சயமாகவே ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எதையெல்லாம் முடிவில்லாமல், எதையெல்லாம் குறித்து கலங்குகிறோமோ, எதையெல்லாம் குறித்து வாரப்பட்டோமோ, எதையெல்லாம் குறித்து வேதனைப்பட்டோமோ, இந்த கால நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கலங்காதே திகையாதே. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற நான் உன் கையை பிடிச்சு நடத்துகிறேன். நிச்சயமாய் உன்னுடைய விஷயத்தின் மீது ஒரு முடிவை உண்டு போடுவேன் என்று சொல்லி இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார். இருக்கிற இடங்களில், உங்க வீடுகளில தெய்வ பயத்தோடு கூட ஒரு அர்ப்பணிப்புக்கு நேராக கடந்து போகுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதையெல்லாம் நடக்காது, எதையெல்லாம் இனி நடக்காது, அவ்வளவுதான், இது முடிஞ்சு போனது என்று சொன்னார்களோ அந்த இடத்துல என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். வாயில திறந்து அப்படி கேளுங்க. அப்பா, மனுஷர்கள் விதி எழுதின இடத்துல, மனுஷர்கள் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு புதிய ஆரம்பத்தை அப்பா நீ எனக்காக ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடங்கள்ல நல்ல கரங்களை உயர்த்தி அன்றைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணித்து கொடுத்து கேட்போமா? இந்த உலகம் மோசமானது. உலகம் நம்மளை வெறுக்கும். சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாம் வெறுப்பார்கள். இதனால் தேவனை நம்பி இருப்போம் என்று சொன்னால் நம் பாடினது போல கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். நிச்சயமாகவே ஒரு முடிவை தருகிறவர் உங்களோடு கூடயும் என்னோடு கூட இந்த கால நேரத்தில் இருக்கிறார். எவ்வளவு பெரிய கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, வியாதிகள் வந்தாலும் சரி, எந்த வியாதியோ எந்த கொள்ளை நோய்களோ உன்னை தொட முடியாது, உன் ஜீவனை தொட முடியாது. ஏனென்றால் உன்னை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் கோட்டையாக அவர் மாற்றியிருக்கிறார். ரத்த கோட்டைக்குள் உன்னையும் என்னையும் அவர் மறைத்து வைத்திருக்கிறார். உலகத்தில நாடுகளில தேசங்களில் நாம் பார்க்கிறோம், மகாமாரியாய கொள்ளை நோய் அநேக ஜனங்களை வாரிக்கொண்டு போகிறது. கொள்ளை நோய் ஒரு பக்கம், புயல் ஒரு பக்கம், தேசம் அல்லோலப்பட்டு தேசம் கண்ணீர் மத்தியில கடந்து போய் கொண்டிருக்கிறது. என்னாலும் கர்த்தர் தம் பிள்ளைகளை கண்ணின்படி போல பாதுகாக்கிறார். இந்த கொள்ளை நோய்களாகட்டும், இயற்கையின் சீற்றமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும்
அதற்கு முடிவை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். உலக மருத்துவம் தோற்று போகும், விஞ்ஞானம் தோற்று போகும், ஒரு நாளும் ஆண்டவருடைய கிருபை தோற்று போகாது. ஆண்ட உலகத்தை படைத்தவர் இதை எப்போது நடப்பிக்க வேண்டும், எங்கு நடப்பிக்க வேண்டும், எப்படி நடப்பிக்க வேண்டும் என்று அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். கொள்ளை நோயினால் அநேக ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவம் தோற்று போனது, மருத்துவம் கைவிடுக்கவில்லை. இந்த காலையில சொல்லட்டுமா, யாரெல்லாம் இயேசுவை நம்பி இயேசுவை மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை இந்த கால நேரத்தில் கட்டவிருக்கிறார். விடுதலை வேணும் சொல்றவர் இருக்கிற இடங்களில் நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா. இந்த காலையில விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளை போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை கட்டளை போகிறார். எந்த வியாதினால் பாதிக்கப்பட்டாலும், எந்த கொள்ளை நோயாக இருந்தாலும், எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து இதை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உண்டு. எல் ஷடாய் என்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இறுக பிடிச்சுக்கோ, ஆண்டவரை மாத்திரம் போதும் என்று தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள்ல நீங்களும் நானும் மாறிக்கொண்டு போக போவதில்லை. கர்த்தர் நமது கால்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால், அவருடைய தழும்புகளினால், அவருடைய காயங்களினால் நாம் சுகமாகிக் கொண்டிருக்கிறோம். இந்த கால நேரத்தில் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த தேவ சமூகத்தில் சமர்ப்பித்து கொண்டு ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும் போதுமாண்டவரே, நீங்க இருந்தா போதுமாண்டவரே என்று சொல்லி திறந்து சொல்லுவோமா. ஒரு சந்தது போல எதை குறித்து நீ கலங்காதே, எதை குறித்து திகையாது. நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். இந்த மகாமாரி என்கிற கொள்ளை நோய்க்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ண போகிறார். இந்த தேசத்தில கர்த்தருடைய நாமம் ஒரு எழுப்புதலின் நாளாய் மாறி இருக்கிறது. இந்த தேசம் முழுவதும் கர்த்தர் அறிகிற வளரப் போகிறது. அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்துல ஓடி வர போகிறார்கள். எஸ், தேசத்திற்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். நம்முடைய சமூகத்தில் நம்ம ஏற்படுத்திக் கொண்டு நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த காலை நேரத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய நீ எங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்கு ஸ்தோத்திரம். கலங்காதே, திகையாதே, ஒரு முடிவை தருவேன் என்று சொன்னதற்காக தொடர்ந்து நீங்களை நடத்தும், தொடர்ந்து தெய்வ பிரசன்னத்திற்குள் எங்களை நடத்தும். ஒரு நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அடியிருந்த வண்ணமாக தேசத்தில் நடக்கிற கொள்ளை நோய்களுக்காக நம்ம ஒரு நிமிடம் ஜெபிக்க போறோம். அநேக ஜனங்கள் பலவிதமான வியாதியினால பாரப்பட்டு, பலவிதமான பிரச்சனைகளால் பாரப்பட்டு தன் இருக்கிற இடத்தை மறந்து கண்ணீரிலும் கவலைகளிலும் அவர்கள் புரண்டு கொண்டு தவிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலையில் அருமையான தேவச்சனத்திற்கு, அருமையான பிள்ளைகளுக்காக நாம் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி அன்றடி சொல்லுங்கப்பா, இந்த கொள்ளை நோயை ஜனங்கள் மத்தியில் மாற்றி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா. ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். எந்த மருத்துவம் கை கொடுக்காது. மருத்துவமனையில் போய் மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டு வந்தவங்க திரும்பவும் அதே வியாதியினால அது பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது, மருத்துவம் தோற்று போனது என்று சொல்லி. ஆனால் ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் தோற்று போக மாட்டாங்க. என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லி. காலையில இந்த உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தின் வாசலை அடைத்து போட்டவர்,
அந்த இயேசுக்கு முன்பாக நம்மளை அர்ப்பணித்துக் கொடுத்து இந்த கொள்ளை நோய் தேசத்திற்கு மாறி போகும்படியாக எல்லாரும் வாயில திறந்து ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எத்தனையோ ஜனங்கள் அப்பா ஒவ்வொரு நிமிஷத்திற்கு ஒவ்வொரு நொடிக்கு ஒருத்தர் மறித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடிக்கு ஒருத்தர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கொண்டு இருக்கிறார்கள். என்னால் நீங்களும் நானும் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய கழிவு இல்லை, நம்முடைய திறமை இல்லை, நம்முடைய படிப்பு இல்லை, நம்முடைய பட்டம் இல்லை, நம்முடைய சொந்தம் பந்த உறவுகளுடைய திறமை அல்ல. ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிற கிருபை, அவர் நம்மே பாராட்டின இரக்கம், அவர் நமக்காக நம்ம இறங்கி வந்த அந்த அன்பு. எஸ், இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணித்துக் கொண்டு எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவர் நம்மளை நம்ம நடத்துகிற விதத்தை நினைத்து இந்த தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோய்கள் மாறி போகும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். எல்லாரும் வாய்களை திறந்து இருக்கிற இடங்களில நல்ல ஆவியில நிரம்பி ஒரு நிமிஷம் தேசத்திற்காக திறப்புல நிற்க போறோம். ஒரு நிமிஷம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போறோம். ஓ, இந்த தேசம் என்னுடையது, இந்த தேசம் தெய்வ ஜனத்தினுடையது. கொள்ளை நோய்களோ வியாதிகளோ ஜனங்களை வாரிக்கொண்டு நீ போகக்கூடாது என்று எல்லா தெய்வ பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் ஆன்மார்த்தமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த தேசத்தை உடைய கரங்களில் தருகிறோம். இந்த தேசத்திலே பாணி மனமிருந்தோ தேசத்துமே ஆண்டவரே இரக்க பாராட்டுங்கப்பா. கொள்ளை நோய்களினா சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஆண்டவரே வாரிக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறார்கள். தகப்பனே, இந்த வியாதியிலிருந்து இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவதற்கு நீர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறீர். நீங்க இதனப்பா எல்ஷடாய், நீங்க இதனப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே அப்பா, இந்த கொள்ளை நோய்களுக்காக தேவ சமூகத்தை வந்து நிற்கிறோம். சபையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. ஆண்டவரே தேசத்து மேல் மனமிறங்குங்க. ஓ, ஒரு விஷயம் மனமிறங்க மாட்டவர், தேசத்து மேல் ஒரு விஷயம் மனமிறங்க மாட்டவர். கொள்ளை நோய்கள் எல்லாம் தேசத்தை விட்டு மாறி போகட்டும். இது மனமிறங்கும், இது மனமிறங்கும். சொல்லப்பட ஆண்டவர் மனமிறங்கினாதான் உண்டு. இந்த உலகத்தில் இந்த நோயை தடுப்பதற்கு, இந்த நோயை இல்லாமல் பண்ணுவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. எல்லாம் தோற்று போய் நிற்கிறார்கள். என்னால் இதையெல்லாம் ஜெயித்தவர் இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் நினைத்தால் மாத்திரம்தான் இந்த வியாதியில் நமக்கு விடுதலை கிடைக்க போகிறது. இந்த கொள்ளை நோய் தேசத்திலிருந்து நாடுகளிலிருந்து கர்த்தரை அகற்றி போட போகிறார். இதெல்லாம் தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. ஆண்டவர் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று காலையில ஆண்டவரே அக்கினிகளை பற்றி எரியாதபடிக்கு ஒரு விஷயம் நீங்கள் வேறு மனமிறங்குங்க. ஆண்டவரே நேசிக்கிறவரே, இந்த காலை நேரத்தில் உங்கள் சபையாராய் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே நீர் மனமிறங்கும். ஆண்டவரே இந்த தேசத்தில் நடக்கிற கொள்ளை நோய்களிலிருந்து தகப்பனே எமது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே எல்லா கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனுடைய கோபம் தேசத்திலிருந்து மாறி போகட்டும். ஆண்டவரே வியாதிஸ்தல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த இரத்தத்தை அவர் மேல் தெளிக்கிறேன். ஆண்டவரே அவர்களுக்கு புதிய விடுதலை உண்டாகட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வியாதினால் துன்பப்படுகிறார்களோ, மூச்சு திணறினால் பாரப்படுகிறார்களோ, அவருமே தெய்வீக கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேசத்தின் மேல் ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவர் காலையில் ஆண்டவர் அப்படியே தேசத்தின் மேல் ஒரு அற்புதத்தை செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த கொள்ளை நோய்களிலிருந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மளா இருக்கிற இடத்துல வேத புஸ்தகத்தை எடுத்து நமக்கெல்லாம் தெரிந்ததான
ஒரு வார்த்தைகளை நாம் வாசிக்க போற எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு வார்த்தை 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்க. Yes. Yeah. வேதத்துல பார்க்கிறோம். வேதம் அழகாக தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது நான் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கால நேரத்தில் அழகாக வேத வார்த்தைகளின்படி சொல்லி இருக்கிறார். நாம் எல்லாருக்கும் தெரிந்தது போல நாம் எல்லாரும் இந்த நாட்களில பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். தேசத்தின் மீது கொள்ளை நோய்களும், தேசத்தின் மேல் சாபங்களும், தேசத்தின் இயற்கை சீற்றங்களும் நடந்து கொண்டு இருப்பதை நாம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் இயற்கையின் சீற்றம், ஒரு பக்கம் மரணத்தை தழுவி கொண்ட அநேக ஜனங்கள் மரணத்தினால உலகத்திலிருந்து மாற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் ஓடி ஒழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இந்த மரணத்திலிருந்து தப்புவிப்பது, எப்படி இந்த மரணத்திலிருந்து நாம் தப்பித்து போராடுவது, எப்படி இந்த மரணம் நம்மை தழுவாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற நெட்டோட்டத்தில் ஓட்டக்களத்தில் அநேகர் அதை குறித்து ஓடிக்கொண்டு கலங்கிக் கொண்டு திகைத்துக் கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதம், பரிசுத்த வேதாகமும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளை நோயினால் தேசத்தை நான் பாதிப்பேன் என்று சொல்லி அநேக தேசத்து மேல் இருக்கிற கொள்ளை நோய்களுக்காக பலவிதமான யாகங்களும் பலவிதமான காரியங்களும் செய்து எப்படியாவது தேசத்திலிருந்து கொள்ளை நோயை நீக்கிவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவம் தோற்று போனது. ஒரு தடவை மருத்துவத்தை நாடி போனவர்களுக்கு மீண்டும் கொள்ளை நோயினால் பாரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் வேதம், பரிசுத்த வேதாகமும் அழகாக தெளிவாக திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறால், என் நாமம் தரிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இயேசு என்கிற நாமத்தை சுமந்து கொண்டு அலைகிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இது ஒரு மனமாற்றம் அல்ல, இது ஒரு மனமாற்றத்திற்கான வார்த்தை. இயேசு என்கிற ஜீவனுள்ள தேவனை நம்பணும். அவர்தான் மரணத்தை ஜெயித்தவர். உலகத்தில் எத்தனையோ முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் ஒரு சரித்திரம் அல்ல, ஒரு முடிவு இல்லை, ஒரு ஆரம்பம் இல்லை. எங்கு வந்தது எங்கு போனது என்று தெரியாது. என்னால் ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் உடையவர் இயேசு ஒருவர். ஒரு பூமிக்கு வந்தார், மனுஷ வர்க்கத்திற்காக பாவங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொடுத்தார். மனுஷனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய கடைசி சொட்ட ரத்தத்தை சிலுவையில சிந்தினார். சிந்தினது மாத்திரமல்ல, மரித்து அடக்கப்பட்டு 3வது நாள் ஜீவனோடு கூட எழுப்பினார். எந்த சரித்திர சம்பவங்களும், எந்த புராணங்களும், இதிகாசங்களும் தேடி பார்த்து படித்தோம் என்று சொன்னால் எங்கேயுமே ஒரு தேவன் உயிரோடு எழுப்பினதை பார்க்க முடியாது. என்னால் இயேசு ஒருவரே மரணத்திலிருந்து ஜீவனோடு கூட எழுப்பினவர். இன்றும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வத்தை, அந்த இயேசுவை, அவருடைய நாமத்தை நாம் தரிக்கும் போது, நாமத்தை நம் உள்ளத்துல உச்சரிக்கும் போது
சொல்லுகிறார், தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. இந்த காலையில நம்முடைய தேசம், நம்ம இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம் பொல்லாத வியாதியினால சிக்கப்பட்டு அல்லப்பட்டு வாழ்க்கையை அநேகர் முடித்துக் கொண்டிருக்கிற, அநேகர் மரணத்துக்கு நேராக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலையில சொல்லட்டுமா, மரணம் உன்னை தொடாதபடிக்கு, மரணத்திலிருந்து நீ தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால், மரணம் உன்னை ஆட்கொள்ளாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை நீ தரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் அழகாக சொல்கிறார், என்ன சொல்லணுமா, தங்களை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் அழகாக சொல்கிற அந்த இடத்துல முதலாவது தேவனுடைய நாமத்தை நாம் தரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது தங்களை தாழ்த்த வேண்டும். உலகத்துல எத்தனையோ மனுஷர்கள், நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் சாதி பெரியதா, என் சாதி பெரியதா, உன் குடும்பம் பெரியதா, என் குடும்பம் பெரியதா, உன் படிப்பு பெரியதா, என் படிப்பு பெரியதா, உன் ஆஸ்தியை விட என் ஆஸ்தி பெரியது, என் சொத்து பெரியது, என்னுடைய சுகம் பெரியது, என் குடும்பம் பெரியது, என் ஜாதி பெரியது என்று சொல்லி மார்பு தட்டிக்கொண்டு தங்களை உலகத்தில நான் தான் பெரியவன் என்று மார்பு தட்டிக்கொண்டு அலைகிற மானிட வர்க்கத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், உங்களை தேவ சமுத்திரம் தாழ்த்தவில்லை என்று சொன்னால் கொள்ளை நோய் வாரிக்கொண்டு போகும். உன் சாதி உன்னை காப்பாற்றாது, உன் மதம் உன்னை காப்பாற்றாது, உன் சொந்தம் உன்னை காப்பாற்றாது, உன் உறவு உன்னை காப்பாற்றாது, உன் படிப்பு உனக்கு காப்பாற்றாது, உன் பட்டம் உன்னை காப்பாற்றாது. உன்னை ரட்சிப்பதற்கு கழிவு உள்ளவர், உன்னை ரட்சிப்பதற்கு போதுமானவர் இயேசு ஒருவரே. இந்த காலையில அந்த இயேசுவுக்கு முன்பாக உன்னுடைய சுகம் போகம், உன்னுடைய ஆடம்பரம், உன்னுடைய சாதி, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய பெருமை எல்லாவற்றையும் விட்டு விட்டு தெய்வ சமூகத்துல வந்து உன்னை தாழ்த்தி கொடுப்பாய் என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் மேல மனம் இறங்குவார். வேதம் தெளிவாக இந்த காலையில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. முதலாவது இந்த வியாதியில், இந்த கொள்ளை நோய், இந்த சாபத்திலிருந்து நீ தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்கிற நாமம் உனக்குள்ள இருக்க வேண்டும். இரண்டாவது, உன்னுடைய ஆடம்பரம், உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய பதவி, உன்னுடைய சாதி வெறி, உன்னுடைய மதவெறி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உன்னை தாழ்த்தினாய் என்று சொன்னால் நீ உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள். மூன்றாவதாக வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது, ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும் என்று சொல்லி. இந்த காலையில மனுஷ முகங்கள் எல்லாம் தேடி ஓடுகிறோம், ஆஸ்பத்திரியாக ஓடுகிறோம். ஒவ்வொரு இருக்கிற இடங்களெல்லாம் அந்த வியாதியினால பிடிக்கப்பட்டு இருக்கிற காலேஜ் முதல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. விடுதலை இல்லையே, விடுதலை இல்லையே. அநேகர் தவிக்கிறாங்க, அநேகர் மரணத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள், அநேகர் மரணத்தை தழுவிக் கொள்கிறார்கள். இந்த காலையில சொல்லட்டுமா, இந்த மரணத்திலிருந்து நீ தப்புவிக்க வேண்டும் என்றால், இந்த மரணத்திலிருந்து நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், உன் முன்னாடி ஒரே ஒரு மார்க்கம் தான், அது இயேசுவை நோக்கி பாரு. வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தார்கள், முகம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி. இந்த காலையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், தேவனுடைய முகத்தை நான் தேடுவேன் என்று சொல்லி. இந்த கொள்ளை நோய்கள், இந்த தேசத்தில் இருக்கிற சாபம், இந்த தேசத்தில் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய முகத்தை தேடணும். எந்த டாக்டருடைய முகத்தை தேடி போனாலும், எந்த வைத்தியனை தேடி போனாலும், எந்த மருத்துவத்தை தேடி போனாலும் நீ தப்புவிக்கவே முடியாது. நீ தப்புவிக்கிறது ஒரே ஒரு டாக்டர் உண்டு, ஒரே ஒரு மருத்துவர் உண்டு, ஒரே ஒரு வைத்தியர் உண்டு, இயேசு மாத்திரமே. அவருடைய முகத்தை நீ நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னார். அவருடைய முகத்தை பார்த்து, அப்பா பிதாவே என்று சொல்லி நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ அர்ப்பணித்து கொடுத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னார். காலையில கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்திற்கும் அவன் தேசத்திற்கும் கர்த்தர் சேமத்தை தர வல்லவராக இருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்துல எழுதப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கொள்ளை நோயினால் தேசம் முழுவதும் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில கடந்து போய் கொண்டே இருக்கிறது. இந்த கொள்ளை நோயினால் தேசம் அல்லோலப்பட்டு திக்காடி அதை என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு இருக்கிறது. ஓடுகிறார்கள், அதற்காக என்னெல்லாமோ செய்கிறார்கள், உண்மை ரட்சிப்பே இல்லை, தப்பிக்க முடியல. அனுதினமும் அநேக ஆயிரங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலையில
வேதம் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி வருகிறேன். வாசிகள். எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். எரேமியா 16:7வது வசனத்தை சீக்கிரமாக எடுத்து வாசிப்போம். எரேமியா 16:7, ஆமோஸ் 8:3. அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. ஒருவருடைய தகப்பனுக்காவது ஒருவருடைய தாய்க்காவது துக்கப்படுகிறவர்களுக்கு வாசிக்கிறோம். அவர்களுக்கு அப்பம் பங்கிடுவதில்லை. ஒருவருடைய தகப்பனுக்காவது ஒருவருடைய தாய்க்காவது துக்கப்படுகிறவர்கள் பத்திரத்தை குடிக்க கொடுக்கப்படுவதில்லை. வேதம் அழகாக சொல்லுது. மரணத்தினுடைய ஓலம், மரணத்தினுடைய காரியம் பூமியில சம்பவித்துக் கொண்டிருப்பதனால தேற்றப்படுவதற்கு ஒன்றுமில்லை, தேற்றுவார் யாரும் இல்லை. ஏனென்று சொன்னால் தேற்றுவதற்கு ஆட்கள் இல்லை. ஒவ்வொரு வீடுகளிலும் மரணத்தினுடைய ஓலம், மரணத்தினுடைய காரியங்கள், யார் யாருக்கு ஆறுதல் சொல்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிப்போம். ஆமோஸ் 8:3 வாசிங்க சீக்கிரமாக. அந்நாளிலே தேவாலயத்தில் பாட்டுகள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் கவனிங்க. வேதம் அழகாக சொல்லுது. தேவாலயங்களில் பாடல்கள் நிறுத்தப்படுமா? தேவாலயத்தில் பாடல்கள் நடக்காதா? அநேக இடத்துல பிரேதங்கள், செத்துப்பான சவங்கள் என்ன செய்யப்படுமா? புலம்பல் இல்லாமல் எரித்து விடப்படும். பாருங்க, இன்னைக்கு நாட்டில் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அநேக பிரேதங்கள் தூக்கப்பட ஆள் இல்லாமல், கண்ணீர் சிந்துவதற்கு ஆள் இல்லாமல், யாருக்கும் தெரியாமல், யாரையும் அழைக்காமல் அநேக பிரேதங்கள் கொண்டு எரிக்கப்படுகிறது. பாருங்க, இந்த உலகம் மாறி போதும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒன்றும் மாறி போகாது. எழுதப்பட்ட காரியங்கள் அத்தனையும் அப்படியே இந்த நாட்களை சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒன்று மட்டும் தெளிவுபடுத்துகிறது. நீ தேவனுடைய முகத்தை தேடுவதற்குள்ள ஒரு நேரம். இனியும் ஜாதி, இனியும் மதம், இனியும் அந்த ஜாதி, இனியும் அந்த ஜாதி, இனியும் பெரிய ஜாதி, இனியும் உயர்ந்தவன் என்று மார்பு தட்டுக்கொண்டு திரிகிற எனது அருமை சகோதரா, எனது அருமை சகோதரியே, வேதம் சொல்லுது. வீட்டுக்குள்ளாடி சமப்பணங்கள் கிடக்கும், புலம்ப ஆள் இருக்காது, அவர்கள் கொண்டு போய் எரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி 8வது வசனம், ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகள் எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளில் முட்டையும் அறிவித்து அவருடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்கு அவர் துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவருடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, பண்டிகைகள் துக்கமாய் மாறும். தேசத்துல ஒரு பண்டிகையும் கொண்டாட முடியாது, தேசத்துல ஒரு காரியம் செய்ய முடியாது. அடுத்த ஒரு வசனம் கூட வாசிப்போம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. எரேமியா 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இதோ
இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுவாராம்? மணவாளனுடைய சத்தத்தையும் மணவாட்டினுடைய சத்தத்தையும்